பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் ஏசாயா 40 அதிகாரம் 9 சீயோன் என்னும் சுவிசேஷிகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷிகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உன் தேவன் என்று கூறு என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய விருப்பம் தம்முடைய பிள்ளைகள் உயர்ந்த ஆவிக்குரிய அனுபவங்களை, வெளிப்பாடுகளை கண்டு கொள்ள வேண்டும் என்று பரிசுத்தமான தேவன் அதை விரும்புகிறார். அந்த மலையின் அனுபவம் தான் அந்த தேவ மகிமையை மோசே காண உதவி செய்தது. அந்த தேவ மகிமையை, அந்த தேவாதி தேவனை மேகத்திலிருந்து பேசினவரை அந்த மலையிலே அவன் ஏறின பொழுதுதான் அது எல்லாம் அவனுக்கு அனுபவமாய் கிடைத்தது. இன்னைக்கு நாம ஒரு சாதாரணமான ஒரு கிறிஸ்தவ விசுவாச அனுபவத்தில் நின்று விடக்கூடாது. ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவம் போல நம்ம அதை வைத்து கொண்டே இருக்கிறோம். நாம் தேவனுடைய பேரிலே, அவருடைய நாமத்தின் பேரிலே மிகுந்த வாஞ்சையும் தாகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களுக்காகத்தான் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு தம்முடைய பராக்கிரமத்தை, மகிமையை, மாட்சிமையை, இயேசு எனும் அந்த வெளியேற பெற்ற நாமத்தினுடைய வல்லமையை விளங்க செய்வதற்காக, அவர் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையை விளங்க செய்வதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். யாருக்கு அந்த வாஞ்சை இருக்குது, அந்த தாகம் இருக்கிறது என்று சொல்லி தேவன் விளங்க செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது தெரியுமா? அந்த மலையின் அனுபவத்துக்குள்ள நம்ம போவோம் என்று சொன்னால், அப்படிதான் யோவான, யாக்கோப்ப, பேதுருவை கூட்டிக் கொண்டு தேவன் மலைக்கு போனார். அந்த மலையில மறுரூபமானார். அவர்களுக்கு சொன்னார், நான் இங்க என்ன செய்திருக்கிறேனோ அதை போல நீங்கள் என்னுடையவர்கள் என்றை காண்பிக்கும்படி நீங்கள் இப்படித்தான் மாற வேண்டும் என்று சொல்லி அந்த அனுபவத்தை அவர்களுக்கு சொல்லி தந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு அந்த உயர்ந்த ஒரு அனுபவம் வேண்டுவது, வாஞ்சிப்பது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அப்பதான் நமக்கு அந்த மலைக்கு கடந்து போகிற பொழுதுதான் அந்த தேவனுடைய இரக்கங்களை, அந்த மகிமையை, அவருடைய நாமம் எத்தனை பெரியது என்பது எல்லாம் நம்ம விளங்கி கொள்ள முடியும். தேவன் அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு தயவாய், கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு வாஞ்ச, ஒரு தாகம் நமக்கு மிகவும் அவசியமாய் இருக்கிறது. நாம் இந்த ஏசாயாவினுடைய புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிற பொழுது 12 அதிகாரம் 2வது வசனத்திலே, இதோ தேவன் என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். இன்னைக்கு நாம அவர் நமக்கு கேடகம், அரண், ரட்சிப்புமானவர் என்று சொல்லி எப்படி நம்ம அதை மனப்பூர்வமாய் கண்ணார காண முடியும்? இன்னைக்கு ஆவிக்குரிய உன்னதமான அனுபவம், வாஞ்சி அவசியம். தேவனுடைய அந்த பரிசுத்த நாமத்தின் மேல தாகம் அவசியம். அவருடைய பிரசன்னத்து மேல நமக்கு தாகம் வர வேண்டும், வாஞ்சி வர வேண்டும், வைராக்கியம் வர வேண்டும். அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்த தேவன் சித்தமாய் இருக்கிறாரு. தானியேலுக்கு தேவன் சும்மா வெளிப்படுத்தல. அவன் சொன்னான், ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த வாஞ்சி, அந்த தாகம். அல்லேலூயா. யூசுப்போடு தேவன் எகிப்திலே சிறைச்சாலையில் இருந்தார். கிருபை அவனோடு இருந்தது. அந்த வாஞ்சி, அந்த தாகம். இன்றைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு அந்த வாஞ்ச தாகம் இந்த காலையில நம்ம அதிகமாய் நிரப்பட்டும். God is waiting to manifest His power for the people, those who are thirst for Him. Hallelujah. அவர் பேரிலே தாகமாய் இருக்கிறவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்த தேவன் சித்தமாய் இருக்கிறார். அந்த பாக்கியத்தை நாம் அடைவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தம்முடைய பராக்கிரமத்தையும் மகிமையும் வெளிப்படுத்த வாஞ்ச உள்ளவராய் இருக்கிற எங்கள் மகிமையின் ராஜாவாகிய எங்களுடைய தேவனே, இயேசு ராஜா, உம்மை தொழுது கொள்ளுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இந்த காலையில உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய கரத்தின் கிரியைகளையும் மகிமையும் பராக்கிரமம் செய்கிற தேவன் என்பதை நிர்வலங்க செய்வதற்கு ஆண்டவரே கிருபை உள்ளவராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம்.
இந்த காலையிலும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வீரனால் நாங்கள் பிழைத்துக் கொள்வோம். அப்பா, உடைய மகிமை விளங்க பண்ணும்படியான ஒரு வாஞ்சையும் தாகமும் அன்றுவரை பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி எங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரியத்தக்கதான இறுக்கங்களும் இந்த காலையில் எங்களுக்கு உண்டாகும்படி எங்களை ஒப்புக்கொடுத்து தாழ்த்துக்கிறோம். நீர் தயவு செய்வீராக. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவ்விதமான உணர்வினாலும் அன்றுவரை வாஞ்சியினாலும் எங்களை நிரப்பும், பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.